5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் வந்து உள்ள பேசும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார் சொல்லி ஐயப்பன் பேசுகிறார். நீங்க உள்ளதான் அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க, பொறுமையா ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அப்பொழுது செய்தியாளரின் திமுகவுடன் இணைவீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அவர் பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் அவர் பேசியிருந்தார். இது தொடர்பாக இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சியை பார்த்தோம். திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்ட நிலையில், அதாவது இன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தினுடைய இறுதி நாள். இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகளில் சட்டமன்ற கூட்டத்தினுடைய இறுதி நாளான இன்று முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளருமான ஓபிஎஸ் அவர்கள் திமுக ஆட்சி குறித்து அவர் கேள்வி கேட்கும்போது, திமுக ஆட்சி இந்த 5 ஆண்டுகளில் மிகவும் சிறப்பாக இருந்தது என்றும், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திமுகவை புகழ்ந்து பேசியது குறித்த கேள்விக்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பேசியது, ஓபிஎஸ் ஆதரவாளர் ஐயப்பன் பேசியது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரலாகும் என்ற அடிப்படையில் பேசினார். இதன் மூலியமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே மீண்டும் திமுக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த கருத்தை தான் கூறுவதாக அவருடைய கருத்தை எடுத்துக்கொள்ள முடிகிறது. இது குறித்து மேலும் அடுத்த கேள்வியாக, ஒரு திமுகவில் நீங்கள் இணைவீர்களா என்ற கேள்விக்கு, அதை பொறுத்திருங்கள் பார்ப்போம் என சொல்லியிருக்கிறார். இதன் மூலியமாக அவர் திமுகவில் இணைவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் திமுகவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு இல்லை, நாங்கள் இணைவதற்கான வாய்ப்பில்லை என்று அவர் மறுக்கவில்லை. ஒருவேளை மறுத்திருந்தால் அவர் அதிமுக தற்போது ஏற்கனவே அவர் அதிமுகவிலிருந்து முழுமையாக கட்சியை விட்டு நீக்கப்பட்டவராக தான் செயல்பட்டார். நீக்கப்பட்ட அவர் மீண்டும் அதிமுக இணைவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டார். பாஜக கட்சிகள் மூலமாக, அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் மூலியமாக பல முயற்சிகள் ஈடுபட்டார். அது மட்டுமல்ல, வெளிப்படையாகவே ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின் போதும் மேடையின் போதே அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட அண்ணன் என்று அழைத்தார். மேலும் விரைவில் நான் அதிமுகவில் இணைவேன் என்றும் வெளிப்படையாகவே அந்த கோரிக்கையை முன்வைத்தார். அது மட்டுமல்ல, தனது ஆதரவாளர்கள் மூலியமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் எதற்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலே கூறவில்லை. முழுமையாக ஓபிஎஸ் அவர்களை நிராகரித்தார். அந்த நிராகரிப்பு வேறு வழி இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் அவர்கள் எல்லாம் திமுகவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய ஆதரவாளராக செயல்பட்ட அனைவருமே பல கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்நிலையில் ஓபிஎஸ் மற்றும் உசிலம்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் இருவரும் மட்டும் தனியே இருந்த நிலையில் தற்போது உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்கள் நேரடியாகவே சட்டமன்றத்தில் முதலமைச்சரை புகழ்ந்து மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்தில் பேசியதும், தற்போது திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என அவர் கூறியதும், இது குறித்த அடுத்த கட்ட கேள்வி, திமுக நீங்கள் இணையப் போகிறார் என்ற கேள்விக்கு நான் புறத்திருந்து பாருங்கள் என்று அவர் கூறிய பதிலும், விரைவில் அவர் திமுகவில் இணைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அவர் மறுக்கிறது. அதாவது திமுகவில் நானே இணைய வேண்டும், நான் அதிமுக என்றெல்லாம் அவர்
மறுக்காமல் பொறுத்திருந்து பாருங்கள் என்பது சொல்வதன் மூலமாக அவர் திமுகவில் விரைவில் இணைய உள்ளார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது.